பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11 to 20 வரை வாசித்தோம். முக்கியமாக இதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதில் ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு சொல்ல போகிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான். அது எலியாவை பற்றி. அதனால எலியாவை பற்றி நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். 12வது வசனத்தை வாசியுங்கள். 12. அவனே வணங்கினார்கள். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் 14வது வசனத்தில் எலியாவின் தேவனாகிய கர்த்தர் என்ற வசனத்தை என்ற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். எலியாவின் தேவனாகிய கர்த்தர். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிற வரிசையில் இந்த எலியாவும் வருகிறான். எப்படி பார்த்தீங்கன்னா எலியாவின் தேவனாகிய கர்த்தர், எலியாவின் தேவன் அப்படின்னு சொல்லாம எலியாவின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நம்ம இங்க பாருங்க. இந்த எலியா அப்படின்னா விசேஷித்தமானவன் அப்படின்னு சொன்னா அவன் இயற்கையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு தேவ வரம் பெற்றவன். அந்த வரம் எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது எலியாவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுமா, எனக்கும் உனக்கும் கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டா எலியாவுக்கு மட்டுமல்ல, உனக்கும் எனக்கும் கூட கொடுக்கப்படும். அது நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எலியா என்ன பண்ணா அவனுக்கு கிடைச்சது, அப்ப நாம அதை பண்ணா நமக்கு அது கிடைக்கும். எலியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சுருக்கமா? ஏன்னா நிறைய முறை அந்த செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. எலியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கேட்கல. இங்கதான் சொல்றீங்களா? நான் அங்க கேட்டுக்கிறேன். யாரா சொல்றாங்க? எலியா ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் ஓகே ஓகே தான். அது அப்புறம் இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? இல்ல என்னத்துக்கு நாங்க சொல்லணும், நீங்க திரும்ப சொல்ல போறீங்க, அதனால நாங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்துக்கு சாவாம பரலோகத்துக்கு போனவன். வெரி குட், சூப்பர். சாவாமலே பரலோகத்துக்கு போனவன். வெரி குட். அடுத்தது இவ்வளவு நேரம் ஞாபகப்படுத்தி 2 தான் வந்துச்சு. இல்ல அவ்வளவுதான் இருக்குது. இல்ல இல்ல இன்னும் இருக்கா? அவ்வளவுதான் இருக்கா? இல்ல அவ்வளவு போனோமா? எப்படிங்க? கரெக்ட். 3வது அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவன். அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவன். வெரி குட். ஒரு நேரம் ஆச்சு. அப்போ விட்டாக்கி 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் அப்படி விட்டாக்க 1 நேரம் யோசிச்சு சொல்லிடுவீங்க. அவன் தானே ஒரு விஷயம்னா அது நமக்கு அப்படியே டக்குன்னு விரலுக்கு சொல்லிடணும் இந்த விஷயம் அப்படின்னு. எலியாவை பத்தி ஒரு குடும்பமானவர் செய்தியில சொல்லும் போது அப்படித்தானே சொல்லி தருவாங்க. ஆமே. சரி, 3 சொல்லிட்டீங்க, மிச்சம் 4 நான் சொல்றேன். எலியாவை சொல்ல போறீங்களா? அது அற்புதம் செய்ததுல வந்துடும். இல்ல அதெல்லாம் அற்புதங்கள் தானே. எலியாவை பற்றி கேட்கிறேன்.
ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னீங்க, ஓகே. பரலோகத்துக்கு ஏறி போனவர் ஓகே, ஜெபம் பண்றவர் ஓகே. இது மாதிரி கேட்குறேன். சரி, நான் மொத்தம் 7 காரியங்களை எலியாவை பற்றி சொல்ல போறேன். அதில் முதல் காரியம், எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. நமக்கு என்னென்ன பாடுகள் இருக்கோ அத்தனை பாடுகளும் எலியாவுக்கு இருக்கு. நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் எலியாவுக்கு இருக்கு. நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகள் எலியாவுக்கு இருக்கு. அதனால் எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யாக்கோபு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7, 8, 17, 18, 17, 18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா சொல்லலாமா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்புறம் படிங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன், அது ரெண்டாவது பாயிண்ட். ஆனா முதல்ல பாத்தீங்க, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்புறம் படிங்க. ஆமென். புரணிலே சொல்லலாமா? நீங்க முதல்ல ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், நான் வெள்ளை சட்டை போட்டுக்குவேன், நான் வெள்ளை பேண்ட் போடுவேன், இது அடையாளம் கிடையாது. எது அடையாளம் தெரியுமா? அவனும் என்ன போல பாடுள்ள மனுஷன், அதுதான் அடையாளம். அல்லேலூயா. அடையாளப்படுத்தும் போது, எலியாவை நீங்கள் அடையாளப்படுத்தும் பொழுது அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். உங்களுக்கு தலைவலி வந்துன்னா அவனுக்கும் தலைவலி வந்திருக்கும். உங்களுக்கு வயிற்று வலி வந்துன்னா அவனுக்கும் வயிற்று வலி இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அவனுக்கும் கடன் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் எலியாவுக்கு இருந்தது. அத்தனை பிரச்சனைகளிலும் அவன் தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. ஜெபம் பண்றதுல கருத்தாய் ஜெபம் பண்ணான். அந்த என்னதான் நெருக்கங்கள் இருக்கட்டும், என்னதான் பிரச்சனைகள் இருக்கட்டும், என்னதான் கஷ்டங்கள் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நான் ஜெபம் பண்றதுல, நான் கருத்தாய் ஜெபம் பண்றதுல, தேவனோடு நெருங்கி வாழ்வதில, தேவனோடு சேர்ந்து இருப்பதில எந்த விதமான தடையும் இல்லாதபடி அவன் தேவனோடு வாழ்கிறவனாக சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னா, ஐயா எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான்லாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றவங்களை நான் பார்த்துருக்கிறேன். நான்லாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவன் தேவனோட வாழ்ந்தான். ஒரு சிலர் கேட்டாங்கன்னா, ஏங்க ஜெபம் பண்ணல? எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களால சொல்ல முடியாது பாஸ்டர் அப்படின்றாங்க. என்கிட்ட சொல்ல முடியாதான், அவ்வளோ பிரச்சனை இருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர், அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் அளவிட முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் கூட எனக்கு நிம்மதி கிடையாது. அப்ப இயேசு எப்படி உனக்கு தெய்வம்? அப்ப இயேசு ரட்சிக்க இல்லையா? இயேசு உனக்கு நிம்மதி கொடுக்குற தெய்வம் தானே. இதுவரை உனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்றியே, அதே பாடுகளோடு இருக்கிறேன்னு சொல்றியே, அதே கஷ்டத்தோடு இருக்கிறேன்னு சொல்றியே, அப்ப உனக்கு தேவன் நிம்மதியை கொடுக்கவே இல்லையா? உனக்கு விடுதலை கொடுக்கவே இல்லையா? பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல பாடுகள் பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் இல்லை. அப்படி இருந்தும் அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவனோடு வாழ்ந்தான், கருத்தாய் ஜெபம் பண்ணான், அபிஷேகம் பெற்றான், ஆவியிலே நிறைந்தான், ஆவியிலே நிறைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான், ஆவியிலே கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் அந்த பழைய வருத்தத்தை, சஞ்சலத்தை, கஷ்டத்தை மாற பண்ணுவார். இப்போ பாத்தீங்கன்னா, கஷ்டமா இருக்கிறவங்களை கூட்டு போயிட்டு அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க.
அதை அவர் ஒரே மைண்டில் உட்காந்துருப்பாருன்னா அவரை கூட்டு போய் வெளியே கூட்டு போய் அதை பாருங்க இதை பாரு அங்கே போனேன் இங்கே வந்தேன் இப்படி சொல்லிட்டு அவர் மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்க, வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ என்ன ஆயிடுவாருன்னா அவர் அந்த அந்த இடத்துல விட்டு வெளியே வருவார். அதே போலதான் எலியாவும் அவனுக்கு யாரும் டைவெர்ட் பண்ணதா சொல்லப்படல, அவனே அவனை டைவெர்ட் பண்ணி கொண்டான். எப்படின்னு சொன்னா ஆண்டவரோட சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சான், ஆண்டவரோட சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சான். அதனால என்னாச்சுன்னா அவனுடைய கஷ்டங்கள்லாம் அவனுக்கு தெரியல, அவனுடைய வருத்தங்கள் அவனுக்கு தெரியல, அவனுடைய மனபாரங்கள் அவனுக்கு தெரியல, அவனுடைய இல்லாமை அவனுக்கு தெரியல, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்படியானால் நீங்க நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம தான் உலகத்திலேயே கஷ்டப்படுற ஆளுக்க, உலகத்துல என்ன போல கஷ்டப்படுறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு சொல்றேன், உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு பண பிரச்சனை, சில பேருக்கு உறவு பிரச்சனை, சில பேருக்கு இயலாமை பிரச்சனை, சில பேருக்கு பலவீன பிரச்சனை, இப்படி ஏதாகிலும் ஒரு பிரச்சனை. பண பிரச்சனை ஒருத்தரை பார்த்து சொல்றோம், அவங்களுக்கு என்னப்பா எப்படியோ காலத்தை தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒருத்தருக்கு 10 சைபர் தான் பிரச்சனை, ஒருத்தருக்கு 1 சைபரு, ஒருத்தருக்கு இன்னொரு சைபரு, இன்னொருத்தருக்கு 3 சைபரு, இன்னொருத்தருக்கு 4 சைபர், இதுதான் பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தருக்கு 10 ரூபாய் பிரச்சனையா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 100 ரூபாய் பிரச்சனையா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 1000 ரூபாய் பிரச்சனை இருக்கலாம். அதுல சைபர் தான் வித்தியாசம், ஆனா பணம் ஒண்ணுதான், பிரச்சனை ஒண்ணுதான். அல்லேலூயா. தேவைகள் எல்லாருக்கும் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. தேவைகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை, கஷ்டங்கள் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை, பாடுகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை, நெருக்கங்கள் வருத்தங்கள் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. அப்படி இருந்தும் தேவனை தேடுகிற எலியாவை போல நீங்களும் தேவனை தேடுவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைச்சுக்கணும் நம்ம தான் உலகத்திலேயே கஷ்டப்படுற கூட்டம், நம்ம தான் உலகத்திலேயே பாடுபடுற கூட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, தேவனோடு அற்புதங்களை இயற்கையை கட்டுப்படுத்தின எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தான். இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 17:1. திஸ்பியனாகிய இரண்டாவது வசனம். ஆமென். ஒரு அழிலே சொல்லமா? இப்ப நீங்க கவனிங்க. இரண்டாவது எலியா யாருன்னு சொன்னா அதுதான் எலியாவின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவன் தேவனுக்கு முன்பா நிற்கக்கூடியவன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பா நிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நாம தேவனுக்கு முன்பா இப்போ உதாரணத்துக்கு அப்பா அம்மாவை பார்த்து ஒரு பையன் சைடு வாங்குறான்னா என்ன அர்த்தம்? ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஏதோ ஒரு தப்பு, அது அப்பா அம்மா முன்ன நிற்க கூடாதபடி ஒரு தப்பு இல்லையா? அதே போல நீ தெய்வத்துக்கு முன்ன நிற்க கூடாதபடி நிக்கலன்னு சொன்னா தெய்வத்துக்கு விரோதமா ஏதோ நீ செய்யறேன்னு அர்த்தம். ஏதோ உனக்கும் தெய்வத்துக்கும் ஒத்து போக முடியாதபடி தடை, பாவம் உனக்குள்ள வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆனா எலியாவை பாருங்க, இவன் சொல்றான், நான் என் உத்தரவு இல்லாம மழையோ பனியோ பெய்யாது என்று கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்றேன். நான் யாருன்னு சொன்னா, நான் சொல்றேன், நீ யாருன்னு கேட்டாங்க, கர்த்தருக்கு முன்பு நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்றேன். அல்லேலூயா. இரண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாக இருந்தான். யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஜபம் பண்றாங்களே அவங்களுக்கும் ஜபம் பண்ணாத இருக்கிறாங்களே அவங்களுக்கும் என்ன விஷயம்னா, ஜபம் பண்றவங்க நேர்மையா கர்த்தர் முன்ன போய் நிக்கிறாங்க. அல்லேலூயா.
போவாதவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட நேர்மை இல்லை, அதனால தேவனிடத்துல போய் நிக்க முடியல. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதே ஜபம், அதே பாட்டு, அதே ஆராதனை, அதே பைபிள் தானே படிக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தவறு. நாம அதிகாலையில எழுந்து ஆண்டோட சமூகத்துல வந்து உட்கார்றோம் அப்படின்னு நினைங்க. அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கையில முக்கியமே தவிர நீ ஜபம் பண்ற, பைபிள் படிக்கிற, பாட்டு படிக்கிற அது முக்கியமே இல்லை. நம்ம சகோதரர் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் ஒவ்வொரு வாரமும் தவறாம சர்ச்சுக்கு வர்றாருங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆனா இங்க பார்த்தா காணும். ஆனா சர்ச்சுக்கு வராருன்னு நான் சொல்றேன், போய் தானே சொல்றோம்? இல்லைங்க, அவரு ஒண்ணு காலையில 6 மணி ஜபத்துக்கு வந்துருவார். 6 மணி ஜபத்துக்கு வர முடியாது, காலை ஜபத்துக்கு வந்துடுவார், 9:30 ஜபத்துக்கு வந்துடுவார். இந்த 2 ஜபத்துக்கும் வர முடியலன்னா சாயங்கால ஜபத்துக்கு வந்துடுவார். இவரை யார கட்டாயப்படுத்துறாங்க வர சொல்லி? அது யோசிச்சு பாருங்க. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, எப்படியாவது தேவனுக்கு முன்ன போய் உட்காந்துடணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கு பார்த்தீங்களா? அதை தாங்க தேவன் உன்னை பார்க்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு அங்க வந்தா படிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது. இவர் எதுவுமே செய்ய மாட்டார் நம்ம சகோதரர் முத்து. ஆனா இப்பெல்லாம் பரவாயில்ல, பைபிள் படிக்க முயற்சி பண்றாரு. ஆனா சத்தம் மட்டும் கேட்கவே மாட்டேங்குது. ஆனாலும் பரவாயில்லை. ஏன் தெரியுமா? அவர் தேவ சமூகத்துக்கு வர்றது ஒண்ணு முக்கியம். அதை விட முக்கியம் அவரு படிக்க முயற்சி பண்றாரு. அல்லேலூயா. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கல, அவரை பத்தி பெருமையா பேச வேண்டியது பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நீங்க வந்து நிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. வாய்ப்புகள் கிடைக்காத போலாம், ஒரு நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறலாம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லாம போலாம், வர முடியாம போலாம். ஒருவேளை மத்தியானம் 9:30 12:30 மணிக்கு வர முடியாத போலாம், காலையில வரலாம், சாயங்காலம் வரலாம். ஆனா ஏதாவது ஒரு நேரம் தேவாலயத்துல போய் நான் நின்றே தீரணும்னு வராரு பாருங்க, அதுதான் முக்கியம். அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க தேவாலயத்துல மாத்திரமல்ல, தினந்தோறும் உங்க ஜப அறையிலையும் நீங்க தினம் ஆண்டுக்கு முன்ன போய் நில்லுங்க. 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ போய் நில்லுங்க. அப்பொழுது நீங்கள் கைகள் சுத்தம் உள்ளவர்கள் என்பது தேவனுக்கு விளங்கும். அல்லேலூயா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம். நீங்க ஒரு கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன்னு தைரியமா சொல்லலாம். அங்க எலியா பாருங்க, சாதாரணமா சொன்னா அவரு நம்மளை போல பாடுள்ள மனுஷன். ஆனா இவர் சொல்ற வார்த்தை பாருங்க, தேவனுக்கு முன் நிற்கிற நான் சொல்லுகிறேன். மழை பெய்யாது அவ்வளவுதான், பனி பெய்யாது அவ்வளவுதான். உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளால முடியாததுக்கு இந்த வார்த்தை சொல்ல சொல்றீங்க, இந்த தைரியமா சவாலிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல உங்களுக்குள்ள பயம் இருக்கு. நடக்குமோ நடக்காதோ, நடக்கலன்னா தப்பா நினைப்பாங்களே. போன வாரம் செய்தியில சாலமோன் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, 2 பேரு ஜெபம் பண்ணதுல மழை போகணும் விலகணும்னு சொல்லி ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க. வந்து பார்த்தாங்க மழை விலகல அப்படின்னு விட்டாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தாங்க, திரும்ப 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 ஜெபம் பண்ணினே இருந்தாங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அது விலகினது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம சொல்றது உடனே நடக்கும், சில நேரங்கள்ல தடைகள் வரும், இல்லைன்னா நாட்கள் தள்ளி போகும். உடனே தள்ளி போச்சுன்னு சொன்னா உடனே நம்ம என்ன ஆயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. எதுவோ ஒரு காரணத்துக்காக தேவன் அதை தாமதிக்க வைக்கிறார் அல்லது தள்ளி வைத்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டுமே தவிர, ஐயோ என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, ஐயோ என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல என்று எடுத்துக்கொள்ள கூடாது. தேவனுக்கு முன்பு நிற்கிறது உண்மைன்னா நீ சொல்றது நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்ன நிக்கிற நபர்னா, நீ தேவனுக்கு முன்ன நிக்கிற ஆளுன்னா, நான் சொல்றேன் நீ சொல்றது நிச்சயமா நடந்தே தீரும். யாரை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்லிட்டோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க,
முதல்ல இயேசு என்ன சொல்லுவாருன்னு பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க மற்றவங்களை பார்த்தியே உங்க லைஃப் அமைக்கிறீங்க. உங்க லைஃப் நீங்க எப்படி அமைக்கிறீங்க? அந்த ஆளை பாருங்க, இந்த ஆளை பாருங்க, அந்த அக்காவை பாருங்க, இந்த அக்காவை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க. இவங்க யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. யாரையும் பார்க்காதீங்க, எல்லாருக்கும் முடிவு உண்டு. இயேசு முடிவே இல்லாதவர். அவரை ஃபாலோ பண்ணுங்கன்ற. நான் இவரை பார்க்கிறேன், அவங்க மாதிரி ட்ரெஸ் பண்றது, இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றது, இவங்கள மாதிரி தலை வர்றது, அவங்கள மாதிரி தலை வர்றது. என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னே ஒண்ணுதான், நீ இயேசுவை ஃபாலோ பண்ணு. அல்லேலூயா. அப்பதான் நீ தைரியமா சொல்ல முடியும், தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல முடியும். நீ ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிருக்க, ஜெபம் பண்ணணும், என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ற, உனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நடக்குமா நடக்காதா, நான் ஜெபம் பண்ணி நடக்குமா நடக்காதா. ஜெபம் பண்றது மட்டும்தான் நீ, அற்புதம் செய்யறது அவரு. அல்லேலூயா. இங்க கூட நான் ஜெபம் பண்றேன் இல்லையா, நான் உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றேன் இல்லையா, ஜெபம் பண்றது மட்டும்தான் நானு, அற்புதம் செய்கிறது முழுக்க முழுக்க அவர் தான். என் கையில இருந்து ஒன்னும் நடக்க போறது கிடையாது. ஜெபம் பண்ற வேலை, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருந்து வந்து ஆசீர்வதிக்கணும், அது ஆசீர்வதிக்கிற அவ்வளவுதான். மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆசாரியன் வெளியே வந்து கூடி இருக்கிற இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கணும், அதைத்தான் நான் செய்தேன். என்கிட்ட இருந்து அற்புதம் வருதுன்னா நிச்சயம் கிடையாது. அற்புதம் செய்கிற அற்புதநாதர் இயேசு கிறிஸ்துவன்றதுதான் அற்புதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்றேன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றா, தேவனுக்கு முன்பாக இருக்கிற நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. நீங்க இரண்டாவது எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாக இருந்தான், நீங்களும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக மாற வேண்டும். இப்ப நம்ம நீங்க சொன்னதுல எது சொல்லிக்கிறோம்? பாடுள்ள மனுஷன் சொன்னீங்களா இல்லையா? சொல்லல. தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் சொன்னீங்களா? சொல்லல. ரெண்டு சொல்லலையா? இப்ப ஞாபகம் வச்சுக்கங்க, எலியா நம்மை போல, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எலியா பாடுள்ள மனுஷன் சொல்லாதீங்க, எலியா என்னை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. என்னால என்ன போல பலவீனமானவன். இப்ப நான் சொல்லணும்னா, என்ன போல அவன் பலவீனமானவன், என்ன போல என்ன சொல்றது, நான் என்ன போல அவன் அப்படிதாங்க. அதே போலதான் உங்களை போல அவனும் பலவீனமானவன், வருத்தப்படுகிறவன், கஷ்டப்படுகிறவன், கடன் பட்டிருக்கிறவன். அப்படி எல்லாம் நம்மை போலவே அவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் என்ன செய்யவில்லை, கொஞ்சம் கூட அவன் எதை பத்தியும் பயப்படல. நமக்கு அடிக்கடி இந்த பயமும் அவிசுவாசம் தான். உங்களுக்கு அடிக்கடி வர்றது என்ன தெரியுமா? ரெண்டு காரியம் அடிக்கடி வரும். ஒன்று பயம், இன்னொன்று அவிசுவாசம். இது ரெண்டுமே உங்களை விட்டு போகணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தைரியமா சொன்னான். நீங்க யார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கணும். நின்னாதான் நீ சொல்ற வார்த்தை பலிக்கும். ஆமென். நீ இயேசு நாமத்துல ஒன்று சொல்றீங்க, அது பலிக்கும். நீ தேவனுக்கு முன்பு நிற்காதவரா இருந்தா என்ன நடக்காது? நீ சொல்றது பலிக்காது. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். மூன்றாவது, என்ன சொன்னீங்க? அதுக்கு இன்னும் வரலையே. நீங்க சொன்னீங்க, அந்த இடத்துக்கு நான் வரல. நான் எடுத்து வச்சுக்கிற பாயிண்ட் வரேன். நான் வந்து இப்ப ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு, நம்மை போல பாடுள்ள மனுஷன். ரெண்டு, தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். ரெண்டு சொல்லியிருக்கிறேன்னா, மூணாவது 1 ராஜாக்கள் 17:5.
2 வசனம் படிக்கிறீங்க போல இருக்குல்ல, ஒரே வசனம் தான், 5 மட்டும் படிங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன இதுக்கு தலைப்புனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். 3வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். சூழ்நிலை பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, ஆகாப் கிட்ட போய், நான் சொல்றேன் என் வார்த்தையின்படி நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பு நிற்கிறேன், நான் சொல்றேன் என் வார்த்தையின்படி 3 மாதம் மழையோ பனியோ பெய்யாது அப்படின்னு சொன்னான். எந்த ராஜா, வெரி குட், நல்லா சொன்னேன், வெரி குட், தேசத்துல மழை வந்தா என்ன, மழை வரட்டா அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் அவங்களுடைய சொத்து இருக்கு. பார்த்தீங்களா, ஊர்ல பாதி சொத்து ராஜாவதா தான் இருக்கும். வறட்சி வந்தா அவருக்கு தானே வறட்சி வரும். அப்ப என்னாச்சுன்னா, மிருக ஜீவன்கள், குதிரை, ஆடு, மாடு அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் கஷ்டம் தான். என்ன சொன்னா, 3 வருஷம் தண்ணி மழை பெய்யலன்னா குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. 1 வருஷம் மழை பெய்யலனாவே நம்ம தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். 3 வருஷம் 6 மாசம் 3.5 வருஷம் தண்ணி மழை இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வறுமை, வறட்சி வரும். மிருக ஜீவன்களாம், மனுஷன் மட்டும் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் கஷ்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லிட்டார். இப்போ எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லிட்டியப்பா? சொல்லிட்ட ஐயா, நீ போயிட்டு அந்த கேரித்து ஆற்று இருக்குல்ல, அங்க போய் இரு, நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னாரு. இவன் அந்த வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து ஆற்றுக்கு வந்து தங்கினான். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்க. இந்த கீழ்ப்படியாத ஆட்கள்ல நானும் ஒருத்தனா இருக்கிறேன் இல்ல, இருந்தேன். அடிக்கடி சொல்லு, ஒரு விஷயத்த நான் 4-5 முறை ஆண்டவர் என்னை தடுத்தும் நான் நிற்கவே இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. கிளம்புன மனசு சரியில்லை, அங்கேயே நின்றுங்கிற 5 நிமிஷமா. டக்குன்னு அப்புறம் கிளம்பி போனேன். சாலை வீடு பைக்கில் போய் மருத்துவர் விட்டு அப்போ தான் பஸ்ஸில் போவேன். அப்போ சாலை வீடு போகிறேன், மனசு சரியில்லை, திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ராமாபுரமும் போய் வீட்டு திரும்பி வந்துட்டேன் 3வது முறை. இப்படி 4-5 முறை தடைப்பட்டும் நான் என்ன பண்ணேன், 5வது முறை துணிஞ்சு போயிடலாம் அப்படின்னு போனேன். நான் முக்கியமா எதை நம்பி போனனோ, எதை எதிர்பார்த்து போனனோ, அங்க அவர் இல்லை. நான் ஒரு பாஸ்டர், முகப்பேர்ல ஒரு பாஸ்டர், அவரை பார்க்கறதுக்காக போனேன். கடைசியில் அவர் போய் 1 வாரம் ஆச்சான். டெல்லிக்கு போனவரை போய் 1 வாரத்துக்கு முன்னே போயிருக்கிறாரு. அதனால ஆவியானவர் தடுக்கிறாரு. நான் தடுக்கணும் இல்லை, தடை பண்ணணும் இல்லை, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இல்லை. கீழ்ப்படியலைன்னா இப்படி தாண்டா நீ கெட்டு அலையணும்னு போய் கெட்டு அலைஞ்சு வந்தேன். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களோட சொன்னாருன்னா, ஆண்டவர் வேணாம் விட்டுடுன்னு சொன்னா விட்டுடுங்க. இன்னொரு முறை முயற்சி பண்ணி பார்க்குறேன், இன்னொரு முறை முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை மனம் இறங்கினாலும் இறங்குவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அது ஒருவேளை ஆண்டவர் விட்டுருவாரு. எப்படி தெரியுமா? பிழையாம் மாதிரி. பிழையாம் என்ன பண்ணா, ஆண்டவர் வந்து பாலாக்கினுடைய ஆட்கள் வந்து பிழையாம் கிட்ட பேசுறாங்க, நீங்க வந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்கள நீ சபிக்கணும் அப்படின்னா, இல்லை நான் ஆண்டவரை கேட்டு சொல்றேன் அப்படின்னா, நல்லா கரெக்டாக, அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. ஆண்டவர் கேட்டாரு, ஆண்டவரை கேட்டோம், வேணாம் போக வேணாம், அது என்னுடைய ஜனங்க போக வேணாம் அப்படின்ட்டு. சரி நாம சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டோம். அதெல்லாம் நின்றுக்கணும்ல. என்ன பண்ண தெரியுமா? அடுத்தது அவன் திரும்பி ஆட்கள் அனுப்புறான், என் ராஜ்யத்துல பாதி உனக்கு தரேன் அப்படின்னா. ஒரு வாட்டி சொன்ன ஆண்டவர் மாத்திக்க வரானா? மாத்திக்க மாட்டாரு. நாம வேணாம் மனுஷன் நம்ம மாத்திக்கலாம், அவரு யாருக்காகவும் எதுக்காகவும் மாற மாட்டார். அதனாலதான் அவரு மாறாதவர். இவன் என்ன பண்ணா, சொத்து வருதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு, பணத்துக்காக ஆசைப்பட்டு, சொத்துக்காக ஆசைப்பட்டு தன்னை மாத்திக்கிட்டான். இப்போ போய் மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா வந்து இருக்காங்க,
ஆண்டவரே மறுபடியும் என்னை கூப்பிடுறாங்க, நான் போய் சபிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு உடனே சொன்னாரு ஆண்டவர், சரி போ அப்படின்ட்டார். முதல்ல சொன்னாரு போக வேண்டாம், அவங்க என்னுடைய ஜனங்கன்னு சொல்றாரு. இவன் மீறி கேட்கறான்னு சொன்ன என்ன செய்வாரு, சரி போடான்னு வரத்தை அனுபவிச்சுக்க. போற வழியை பத்தினா கழுத, அவனை சுமந்துட்டு போற கழுத செவுத்துல உராயுது, முட்டுது, மோதுது, என்னென்னமோ பண்ணுது. ஒரு இடத்துல போய் கவனம் படுத்துக்கிச்சு, போக மாட்டேன்து, இறங்கி தடியை வச்சு வாங்குன்னு வாங்குறான். கழுத பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போவாவது அறிவு வரணுமா? அப்ப கூட வரல. கழுத பேசுறது என்னடா இது கேட்கணும்ல, யோசிக்கணும்ல. அப்ப ஏதோ தடை வருதுன்னா, தடுக்குதுன்னா, நீ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு தடுக்குதுன்னா நிறுத்துது. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்பவே நிறுத்தினா ஆரம்பிச்சதோட முடிச்சிடும், இல்லைன்னா நஷ்டத்துல கொண்டு போய் முடிச்சிடும். ஒரு காரியம் துவக்கத்திலேயே தடை வருதுன்னா அதை ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சேன், தடை வருதுன்னா விட்டுடு. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாத. முயற்சி பண்ணா ஆண்டவர் சரி போன்னு விட்டுருவாரு, சரி போன்னு விட்டுருவாரு. ஆனா உனக்கு நடக்கிறது நஷ்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்க உங்க விஷயம் லைஃப்ல யோசித்து பாருங்களேன், எத்தனையோ விஷயம் ஆண்டவர் கிட்ட பேசியிருக்கிறார். அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத ஆண்டவரை, வேற யாருக்கிட்ட போய் சொல்லு நினைச்சிருக்கீங்கல்ல? யோசித்து பார்த்தா தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நமக்கு சொல்றேன், ஆண்டவர் சொன்னாருன்னா அப்படியே கீழ்ப்படிங்க. வேணான்னு சொன்னா விட்டுடு, தேவையில்லைன்னு சொன்னா விட்டுடு. மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கறேன்னு போகாத. மறுபடியும் ட்ரை பண்ணி இன்னொரு முறை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு நினைச்சின்னா வர்றதை அனுபவிப்பான்னு ஒதுக்குவார். அப்புறம் நீ கஷ்டப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், அவமானப்படணும், இத்தனையும் படணும். இது படாம இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. நான்காவதாக யாத்ராகமம் 5:7 வசனம். யாக்கோபு 5:7. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். அல்லேலூயா. நான்காவது, ஜெபித்து விட்டு காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஜெபித்து அது பெரும் வரை காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். சில விஷயங்கள் ஜெபிக்கும் போதே நடக்கும். அல்லேலூயா. அது யதார்த்தமா நடக்கிறது. ஒரு முறை டிவி அப்பதான் புதுசு வந்த புதுசுல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஏரியல் அந்த இது ஆண்டனா வச்சிருப்பாங்க, அதை ஒயர் கொண்டு உள்ள சொருவாங்க, அப்பதான் டிவி போகும். அதில் எங்கன்னா பிரச்சனைனா அங்கே டிவியில் பிரச்சனை, டிவி ஸ்டேஷனில் பிரச்சனைனா உடனே ஒரு வண்டியில் டயர் வெடிச்சு பஸ்ட் ஆன மாதிரி சாரி ஃபார் த பிரேக் அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி டிவி இருந்த காலம், ஃபஸ்ட்டு டிவி வந்த காலம். அப்போ நான் 9th என்னோ படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த ஸ்கூலுங்களில் மட்டும்தான், பஞ்சாயத்து ஆஃபீஸுங்களில் மட்டும்தான் டிவி வச்சுருந்தாங்க. அதை விட பெரிய பணக்காரர்கள் வீட்டில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, முதல் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை நாங்கள் ஒரு செய்யூரில், அப்போல்லாம் செய்யூரில் இருக்கிறேன், செய்யூரில் ஒரு பஞ்சாயத்து இதில் டிவி நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்போது செய்தியை கேட்டுன்னு இருக்கிறாங்க. திடீர்னு சாரி பார்த்து பிரேக், டயர் வெடிச்சு பிரேக் ஆகிப்போச்சு அப்படின்னா அர்த்தம், ஸ்டேஷன்லேயே தடை வந்துடுச்சு, தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் அது சில வினாடிகள் ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கும். நான் எதாவது சொன்னேன், மீண்டும் செய்திகள் தொடரும் அப்படின்னு. நான் எந்த டைம் சொல்லணும் அதே டைம் அவங்க சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறத வச்சு அவங்க சொன்னாங்களா இல்லை அவங்க சொல்கிற போது நானும் சொன்னேன்னா?
இது யதார்த்தமா நடந்த விஷயம். எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குறாங்க, என்னடா கரெக்டா சொல்றான் அப்படின்னு. கரெக்டா சொல்லல, யதார்த்தமா நடந்த விஷயம். யதார்த்தமா நடக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கும் போதே பதில் கிடைச்சிடும். சில நேரங்கள் நீ கட்டாயமாக ஜெபித்து விட்டு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் அதுல பார்த்தீங்கன்னா 17-18 வாசத்துல கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் இல்லையா? 17 வசனம் அப்படித்தானே படிச்சீங்க? படிங்க. ஆமா, கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். ஜெபம் பண்ணிட்டோம்னா கருத்தா ஜெபம் பண்ணணும், அக்கறையா ஜெபம் பண்ணணும், உணர்வோடு ஜெபம் பண்ணணும். ஏதோ ஜெபம் பண்ணணுமேன்னு பண்ணக்கூடாது, ஏதோ பண்ண சொன்னாங்களேன்னு பண்ணக்கூடாது. நான் தேவனோடு பேசுறேங்கிற உணர்வோடு ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் எழுந்து டபா தபா தபா தபான்னு வாயில் அடிச்சுக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அப்படி கிடையாது. நான் என் ஆண்டவர்கிட்ட பேச போறேன்ற உணர்வோடு நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம்ங்கிறதுனா என்ன? தேவனோடு பேசுவது, முறையிடுவது, மன்றாடுவது, அதுதான் ஜெபம். நாம என்ன பண்றோம்னு சொன்னா ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சு 2 பாஸ்டரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் ஜெபம் பண்ணதுக்கு போயிருந்தாங்க ஒரு வீட்டுக்கு. ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, ஐயா வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ட்டுக்குன்னு பாஸ்டர் போனார். சரி, முதல்ல நீ ஜெபம் பண்ணுறப்பா, அடுத்தது நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னாரு. இவன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? இப்போ ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, அருமையான ஐயா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எங்கே போனவர் தெரியுமா? அவர் எங்கே வந்தவர் தெரியுமா? இப்படின்னு அவரை பற்றி கதையாக சொல்லுகிறார் ரொம்ப நேரமா. இதே போல ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்துல அப்படின்னு சொல்லி, லண்டன் தேசத்துல, இலங்கை தேசத்துல, இப்படி எல்லா தேசத்திலையும் சொல்லி கடைசியில வந்து இவருக்கு எப்படி ஆகிலும் நீ சுகம் தரணும் அப்படின்னு சொல்ல பார்த்தா எல்லாம் ஒரு முடிச்ச உடனே ஓன்னு எல்லாரும் வாயில வைத்து அடிச்சு கத்துறாங்க. நிமிந்து என்ன அப்படின்னு கேட்குறான். பாஸ்டர் என்ன ஐயா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, நீ அமெரிக்காவுக்கு போனியே அப்பவே அவர் போயிட்டாரு அப்படின்னு. என்னன்னா, நீங்க ஜெபம் பண்றது மற்றவங்க மெச்சிக்கணுங்கிறதுக்கு வேணவே வேணாம். தயவு செய்து நீட்டமா ஜெபம் பண்ணணும், கருத்தா ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணணும். ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க தேவனோடு பேசுறன்ற உணர்வு இருந்தா போதும். அல்லேலூயா. ஜெபத்தை, அதனாலதான் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. உங்க ஜெபத்துக்கு பதில் வராததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு வல்லமை இல்லைங்க. முன்ன போல ஆண்டவர் கிடையாது இப்பெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் என்றைக்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரியா மாறாதவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் நம்முடைய ஜெபத்துல அவரை சரியா தேடல. அதுதான் சொல்றாரு பாருங்க, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் நீடிய பொறுமையா, என்ன படிங்க, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஜெபம் பண்ணா கொஞ்சம் காத்திருக்கணும். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்றதே கிடையாது. எக்ஸசைஸ் மாதிரி ஜெபம் பண்ணுவேன், கிடைக்கணும், உடனே தந்தப்பா குடிப்பா அப்படின்னு கொடுக்கணும். போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் சென்னை குரம்பேட்டில் இருக்கிறாரு. அவர் சொன்ன சாட்சி, ராத்திரிலாம் தூக்கமே வரலையா. என்ன அப்படின்னா, தூங்கவே விடமாட்டாரு ஆண்டவர். ஜெபம் பண்றவங்களாம் அப்படிதான், ஆண்டவர் பேசுறாருன்னா அப்படிதான். என்ன பண்றாருன்னா, ஒரு ஆள் பேரை சொல்லி, ஒரு ஊழியக்கார் பேரை சொல்லி, நீ உடனே போய் அவருக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாம், இன்னைக்கு தேவையான பால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாங்கி எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்குறாரு. உருட்டுறாரு ஆண்டவர் தூக்க விடாம. அப்போ 4 மணி வரையிலும் அந்த உருட்டில் நிற்கவே இல்லை. கொடுத்துட்டு வர வரலும் விடவே இல்லை ஆண்டவர். அவர் என்ன பண்ணாரு, உடனே ஃபோன் பண்ணி, இவங்க ரெகுலராக வாங்குறவங்கன்னு சொன்னாக்கா அந்த கடைகள்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க, எடுத்தாந்து கொடுப்பாங்க, கேட்குற நேரத்தில் கொடுப்பாங்க.
ஏன்னா ரெகுலராக வந்து லட்சக்கணக்கில் வாங்குறவங்களுக்கு இந்த ப்ரியாரிட்டி உண்டு. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணாங்க, இவர் ஃபோன் பண்ணி அந்நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு, கடை என்னங்க ஐயா இந்நேரத்தில் அப்படின்னா, எனக்கு அவசரமாக இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார். ஒரு மாதத்துக்குரிய எல்லா சாமானும் லிஸ்ட்டு போட்டு சொல்லியாச்சு. அவர் லிஸ்ட்டு பண்ணி எடுத்தாந்து ராத்திரியே எடுத்தாந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டார். 4 மணிக்கு ஒரு வண்டியில் எடுத்து எல்லாத்தையும் வாரி போட்டுக்கின்னு கார் எடுத்துன்னு இவரே கார் ஓட்டிட்டு போகிறார். ஓட்டிட்டு போய் சாந்தோம் போய் அந்த சொன்ன பாஸ்டரை தேடி கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போய் அது காலிங் பெல் அடிக்கிறாரு. மணி 5. அவரு அது வரலும் முட்டிலேயே இருந்திருக்கிறார். ஆண்டவரே, காலையில அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, பால் இல்லை, சர்க்கரை இல்லை, எதுவுமே இல்லை. நான் யாருக்கிட்ட போவேன், எங்க போவேன் எனக்கு தெரியாது. நீங்க கொடுக்குற வரல நான் முட்டி விட்டி இறங்க மாட்டேன் அப்படின்னு முட்டி போட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, காலையில வந்து காலிங் பெல் அடிக்கிறவர்களும் முட்டிலேயே இருக்கிறாரு மனுஷன். அப்ப எப்படி பிறகு தூங்க விடுவாரு? யோசிச்சு பாருங்களேன். அவர் முட்டிலே இருக்கிற மனுஷன் முட்டிலையோடு வருத்தத்தோடு முட்டியோடு தேவையோடு வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேவனுடைய உறவோடு முட்டி போட்டிருக்கிறவர் முட்டி போட்டிருக்கும் போது இங்க எப்படி இவரை தூங்க விடுவார்னு நினைக்கிறீங்க? தூங்க விட்டாரானா தூங்கவே விடல. அவர் அங்கிருந்து வந்து களிப்பிச்சு, பாஸ்டர் என்ன பாஸ்டர், ராத்திரில என்ன தேவன் தூங்கவே விடலை, என்னை எப்போ கொடுத்துட்டு வான்னு சொல்லி எழுப்பினே இருந்தாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. ஐயா, நான் ராத்திரி பூரா முட்டியில இருந்தேன் ஐயா, அதனால ஆண்டவர் அப்படி பண்ணியிருப்பாரு. யாரு கரங்களை வைத்து சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கேட்கறதுல உண்மையா இருந்தா அவர் கொடுக்கறதுல உண்மையா இருப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? 4வதாக எலியா ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம் இதுல இருக்கிறோமா? இந்த 3-4 இதுல இருக்கிறோமா? ஜெபிக்கிறோம், ஏதோ ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அலட்டுற மாதிரி ஜெபம் பண்றோமா? கிடையவே கிடையாது. கொடுத்தான்னு போய் ஜெபம் பண்ண வேண்டியதே கடமை. நான் ஜெபம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்றோமே தவிர அவரை பிடிச்சு பிடிவா உருட்டுற மாதிரி பண்றதே கிடையாது. அதே போல ஜெபம் பண்ண ஆள் இன்னொரு ஆள் யாக்கோபு. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தா ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஜபம் பண்ணா அப்படி பண்ணணுங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இங்க ஏதோ மனசு கண்ணை முடின்னு மனசுல வந்ததெல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஜபம் பண்ணிட்ட ஒரு திருப்திக்காக பண்றீங்க. இல்லைங்க, தேவன் கேட்கும்படி ஜபம் பண்ணுங்க. திருப்திக்காக வேண்டாம், தேவன் கேட்கும்படியான உங்க ஜபம் இருக்கணும். அல்லேலூயா. 2வது, ஜெபம் பண்ணி உடனே ஏதோ வந்துச்சா அப்படின்னு பார்க்க கூடாது. வரவும் வரலை காத்திருக்கணும். அல்லேலூயா. பயிரிடுகிறவன் நட்டுட்டு உடனே இன்னைக்கு காலையில போய் நட்டு வந்து சாயங்காலம் அறுவை எடுத்துட்டு போய் அறுத்துட்டு வரலான்னு போறான்னா 3-4 மாசம் வெயிட் பண்றான். 3 மாசத்துக்கு பயிர் இருக்கு, 4 மாசத்துக்கு பயிர் இருக்கு, அது வரலும் வெயிட் பண்றான். அந்த பலன் கிடைக்கிற வரலும் எதிர்பார்த்திருக்கிறான், காத்திருக்கிறான். நாம காத்திருக்கிறதுல கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு நானும் தான் ஜெபம் பண்ணேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இதான் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். ஆத்திரம், ரொம்ப ஆத்திரம். அதனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படல. ஜெபம் கேட்கிறவர்களும் விடாதீங்க. அல்லேலூயா. 5வது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவனா, அதாவது நானே சொல்லிடுறேன். 5வதாக எலியா தேவனால் போஷிக்கப்பட்டான். சொல்லலாமா? மனுஷனால் அல்ல. அல்லேலூயா. தேவனால் போஷிக்கப்பட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, முதல் 3 முறை எப்படி போஷிக்கப்படுறாங்க? 3 டைம். உங்களுக்கு சொல்ல தெரியுமா? எதனா ஒரு டைம். முதல் டைம் என்ன பண்றான்? காகங்களை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார். 2வது சாரிபாத் விதவையை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார். 3வது இருக்கா? ஞாபகம் சொல்லிட்டேன்ல, நான் தான் ஞாபகம் சொல்லிட்டேன். தேவ தூதர்களால் போஷிக்கப்பட்டான். அல்லேலூயா. வாசிக்கலாம். 6வது வசனம்.
ஒரு அலையிலே சொல்லலாமா? முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க, முதல்ல தேவன் அவர் சொன்னார் கீழ்ப்படிந்து அவன் நீ போய் ஆற்றங்கரையில் இரு அப்படின்னு சொன்னாரு. அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்து ஆற்றங்கரையில் தங்க ஆரம்பிச்சான். ஒரு வேலையை பார்த்தீங்களா? உண்மையிலேயே இவரை போல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவங்கன்னா யாருமே இருக்க முடியாது. எந்த ஊழியக்காரனும் வாழ்ந்திருக்க முடியாது. சொன்னாரு, சொல்லிட்டாரு. என் பேச்சு நான் தேவனுக்கு முன்னிக்கிற நான் சொல்றேன், என் உத்தரவு இல்லாம 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆத்துக்கரைக்கு வந்துட்டார். போஸ்டர் ஆத்துக்கரைக்கு வந்துட்டார். ஆத்து தண்ணி வத்துற வரலாம் எத்தனை மாசமா எத்தனை வருஷம் தெரியல. அவ்வளவு நாளும் காகம் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வரோம், சாப்பிடுவாரு, ஆத்துல இறங்கி தண்ணி குடிப்பாரு, கம்முன்னு படுத்துப்பாரு. இவரை போல ஒரு சொகுசு வாழ்க்கையை அதான் வாழ்ந்தாங்களான்னு சொன்னா ஒரு உலகத்துல யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. அவங்க சாப்பாட்டை அவங்க தான் தேடிக்கணும். இல்ல பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா கொடுப்பாங்க, பிள்ளைங்க வளர்ந்துட்டு பேர் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க கொடுப்பாங்க. இவருக்கு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருக்கு கீழ்படிச்சதுனால இந்த 3 வருஷமோ 6 மாசமோ அவருக்கு சாப்பாடு குறைவே கிடையாது. தேவனால் போஷிக்கப்பட்ட மனுஷனுங்க. எலியா தேவனால் போஷிக்கப்பட்ட மனுஷன். யாரோ ஒருத்தர் இறக்கப்பட்டு சோறு போட்டாங்கன்னா அது கிடையாது. தேவன் உன்னை போஷித்திருக்க வேண்டும். தேவன் உன்னை போஷிக்கணும். தேவன் உனக்கு கொடுக்கணும். மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறது, மற்றவங்க கையை எதிர்பார்க்கறது, மற்றவங்க உழைப்பை எதிர்பார்க்கறது, மற்றவங்க சம்பாதிச்சு வச்சது கேட்கறது, எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன சம்பாதிச்சு வச்சாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் கிடையாது. தேவன் உனக்கு கொடுத்தாரா? அல்லேலூயா. எலியாவுக்கு தேவன் அவரே கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார். யாரை கொண்டு கொடுத்தார் பாருங்க? காகங்களை கொண்டு. காகங்கள் அவருக்கு இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்து கொடுத்தது, சுடு சுடு கொடுத்தது. அவர் எடுத்திருப்பாரு. 2 வேளை சாப்பாடு, காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, 2 வேளை. அந்த நடுவில் ஒரு வேளை தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல் கட்டு சாப்பாடு கொடுக்குது. சாப்பாடு கொடுத்தது, சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு, திருப்பி வந்து படுத்துக்குவார். ஆத்தங்கரில் ஒரு சூரிய செடி கீழே நயலில் சூப்பராக படுத்து தூங்குறது தான் இந்த மனுஷனுடைய வேலையே. யாருக்காவது இந்த சொகுசு கிடைச்சிருக்குமா? கிடைக்கவே இல்லை. தேவனால் போஷிக்கப்படுகிறவன் இப்படிதான் இருப்பான். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, யாருக்கிட்ட போய் ஏமாத்தி தீர்க்க தரிசனம் சொல்லி நான் உனக்கு ஜெபம் பண்றேன் காணி கொடு அப்படின்லாம் வாங்கினாரு. இல்லை, அவர் ஆண்டவர் சொல்றது சொன்னாரு. ஆண்டவர் போய் இருறான்னு சொன்னாரு, இருந்தான், அவ்வளவுதான். அவர் தண்ணி ஆத்துல தண்ணி வத்துற வரலும் காகங்கள் அவரை போஷித்துக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. 2வது கவனிச்சுக்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-6வது வசனம். 1 ராஜாக்கள் 19:5-6. ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழிப்பு பார்க்கிற பொழுது, இதோ தழலில் சுடப்பட்ட அறையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். சொல்லலாமா? கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சிங்க பாருங்க. முதல்ல காகங்களை கொண்டு போஷித்தார். 2வது சாரிபாத் விதவை, வசனம் சொல்லலையோ, 17-16. 1 ராஜாக்கள் 16-17. 17-16. 1 ராஜாக்கள். ஆமென். அந்த வறட்சி தீரும் வரையில அந்த தேசத்துல பஞ்சம் தீர்ந்து மழை பெஞ்சு விளைஞ்சி அறுவடை வரையிலும் இந்த வீட்டுல எண்ணெயும் குறையல, மாவும் குறையல.
அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவன் தேவன் விதவை கொண்டு இல்ல, தேவன் போஷிக்கிறார். யார்? எலியாவையும் அந்த விதவையும் போஷிக்கிறார். இப்ப யார் சம்பாஷன் கொடுத்தாங்க இந்த விதவை வீட்டுல? மாவு வந்துட்டே இருக்குங்க. அப்ப யார் சம்பாஷது? தேவனுடைய ஆசீர்வாதம். அல்ல குறையாம இருக்குதுன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ தேவன் இரண்டாவது முறையாக தேவன் எலியாவை போஷிக்கிறார். அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி தேவனால் போஷிக்கப்படுகிறவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா தேவதூதனால். அப்படித்தானே பட்சம் 19:5 சூரசெடியின் கீழ் அல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்களா? மூணாவது பாருங்க. முதல்ல காகங்கள், இரண்டாவது சாரிபாத் விதவை வீட்டிலே விதவை சம்பாதிச்சது இல்லை, அது தேவன் கொடுத்தது. மூன்றாவது தேவ தூதனே இறங்கி வந்து அப்பமும் சுட சுட அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்கிறார். அங்க தண்ணீர் இல்லை அவருக்கு. சூரசெடி கீழே படுத்துட்டு இருக்காரு, வருத்தப்பட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்போ தேவன் அவருக்கு சுட சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். அப்போ 7வது வசனத்துல பாருங்க, எட்டு ஆமென். அல்லேலூயா. 40 நாள் நடக்கக்கூடிய பலனை கொடுக்கிற சாப்பாடை தேவதூதன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம இப்போ 5வது காரியம் பார்த்தோம். 5வது காரியம் என்ன? எலியா தேவனால் போஷிக்கப்பட்டவனாக இருந்தான். நாம யாரால போஷிக்கப்பட்டு இருக்கோம்? யோசித்து சொல்லுங்க. தேவனால போஷிக்கப்படுறோமா? சாப்பாட்டுக்கு இல்லை, பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலாம், இல்லை கடன் வாங்கிக்கலாம். ஏங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன வணங்குற ஆண்டவருக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன். 8 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை சாப்பாடே யார்கிட்ட கொடுத்து அனுப்பலாம் இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. ஜபத்துக்கு பதில் வர வரலாம் நீ காத்து. நீ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ற டைம் ஆச்சு. ஐயோ பிள்ளைங்களாம் பசியோடு இருப்பாங்களே, பிள்ளைங்களாம் அப்படி இருப்பாங்களே, எப்படி இருப்பாங்களே, ஐயோ என் கணவர் பசி தாங்க மாட்டாரு. இப்படி நீ யோசித்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா தேவனால நீ போஷிக்கப்பட முடியாது. தேவன் ஒருவேளை உன்னை பட்னியா விட்டுருவாரா அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், ஒரு வேலை கூட உன்னை பட்னியா விட மாட்டார். இந்த ஊர் சொல்றேன் பாருங்க, இந்த ஊர் எனக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது இது எனக்கு புது ஊர். தெரிஞ்சவங்க பழகினவங்க சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. தெரிஞ்சவங்க கூட பேச்சுக்கு கூட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஊர் நான் முதல் வந்தேன். அன்னியிலிருந்து இன்னைய வரலாம் நான் யாருக்கிட்டையும் போய் சாப்பாடு கேட்டதும் கிடையாது, காசு வாங்கி கடன் வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது. அல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் எங்களை போஷிக்கிறவராக இருந்தார். அப்ப எங்களுக்கு மட்டும்தான் போஷிப்பாரா? உங்களை போஷிக்க மாட்டாரா? நிச்சயமா போஷிப்பாரு. அவருக்கு பாகுபாடுலாம் கிடையாது. நீ அவர் பேச்சை கேட்கிற ஆளா இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆளா இருக்கணும். அப்படி இருந்தா அவர் உன்னையும் போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 6வதாக எலியா கர்த்தருடைய காரியங்களை எடுத்து நடத்துகிறவனாக இருந்தான். கர்த்தருடைய காரியங்கள் அல்லது கர்த்தருடைய செயல்கள்
கர்த்தருடைய காரியங்கள்ல, கர்த்தர் சொல்ற விஷயங்கள்ல, கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து நடத்துகிறவனாய் இருந்தான். அப்படின்னா கர்த்தருடைய காரியங்களை தைரியமாய் செய்கிறவனாய் இருந்தான். இப்போ ஊழியம் கர்த்தருடைய காரியம், ஊழியம் கர்த்தருடைய காரியம். அல்லேலூயா. ஏற்கனவே 2-3 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு டிராக்ஸ் உங்களால் கொடுக்க முடியாதா? ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதா? இந்த வாரம் 7 நாள்ல 7 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் ஊழியக்காரன் செய்யற வேலை. அப்ப நீங்க யாரு? நாங்க விசுவாசிகள். அப்ப விசுவாசிகள்னா யாரு? தேவனை விசுவாசிக்கிறவங்க தானே. அப்ப நாங்க யாரு? நாங்க தேவனை விசுவாசிக்காதவங்களா? ஆமா தானே, நாம தானே தேவனை விசுவாசிக்கிறோம். அப்போ தேவன் லேவியருக்கு ஊழியம் செய்கிற பங்கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரியருக்கு ஆராதனை சபையில ஆராதிக்கிற வேலை கொடுத்தா, லேவியராகிய உங்களுக்கு ஊழியத்திலே படிவிடையிலே வேலை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆளுங்க, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆள். ஒரு சர்ச்சுக்கு வந்தீங்களா? ஒரு 7 ட்ராக்ஸ், 7 ஒரே நாள்ல கொடுக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே ட்ராக்ஸ். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதா? அவங்க எந்த சர்ச்சுக்குன்னா போட்டோம், இங்க தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க இயேசுவை அறிந்தால் போதும். அல்லேலூயா. என்னால இந்த ஊர்ல கொடுக்க முடியாதுங்க, நான் போயிட்டு மெட்ராஸ்ல கொடுத்துட்டு வரேன். தாராளமா போய் கொடுத்துட்டு வாங்க. நீங்க என்னுடைய நோக்கம்னா நீ டிராக்ஸ் கொடுக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும், அவ்வளவுதான். நீங்க எலியா தேவனை பற்றி சொல்லுவதிலே தைரியமானவனா இருந்தான். வாசிங்க 1 ராஜாக்கள் 18-19. இந்த வசனம் 36 வரையிலும் வாசிக்கணும். ஆனா ஒரு 2-3 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். எழுதி ஒண்ணு வச்சுக்கோங்க. 19 to 36 வரை. போதும். இது 36 வசனம் வரை நீங்க படிச்சுக்கோங்க. இதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா அது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் நமக்கு பத்தாது. நேரம் படிச்சிங்கன்னா நேரம் பத்தாது. 19 to 26 வரை என்னன்னு சொன்னா, ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபெல், அவ பயங்கரமான பிசாசா இருந்தான், விக்கிரக ஆராதனைக்காரியா இருந்தான், பயங்கரமான சூனியக்காரியா இருந்தான், பயங்கரமான பிசாசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருந்தா, கர்த்தரை தேடாதவளா இருந்தார். ஆகாப் ராஜா பொண்டாட்டி தான் அப்படி இருந்தாலும் ராஜாவால நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன்னு சொல்ல முடியாது. வீட்டில் போனா அவ தானே இப்படி ராஜ்யம் பண்றா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜாவும் அவளுக்கு இசைந்து போக ஆரம்பிச்சிட்டார். அதனாலதான் 3 வருஷம் 6 மாசம் பஞ்சம் வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, பஞ்சத்தை வர வச்சு மறுபடியும் மறைய வர வச்சு, இந்த பஞ்சத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு ஆகாப் ராஜா கேட்கிறாரு. பஞ்சத்துக்கு காரணம் நீதானே, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீதானே அப்படின்னு சொல்லி எலியாவை பார்த்து ஆகாப் ராஜா கேட்கிறாரு. அதுக்கு எலியா சொல்றான், நான் இல்ல, நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் தான். என்ன, தேவனை விட்டு பாகால்களை பின்பற்றி சோரம் போனதுனால இந்த பஞ்சம் வந்தது அப்படின்னு சொல்ல. அப்ப என்ன செய்யலாம் அதுக்கு முடிவு அப்படின்னா, உங்களுடைய பாகால் தீர்க்கதரிசி, பாகாலுடைய பூசாரிகள் 450 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் வசம் நான் என் பக்கத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு காலை, என்கிட்ட ஒரு காலை, அவங்ககிட்ட ஒரு காலையை கொடுங்க. அந்த 450 பேரும் அதை கர்த்தருக்கு பலி செலுத்திட்டோம், அவங்க சாமிக்கு பலி செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, காலையில தொடங்கி சாயங்காலம் வரலும் அது முன்ன ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எலியா நடுவில் ஒரு கவுண்டர் அடிக்கிறார். கூப்பிடு, உங்க தெய்வம் ஊருக்கு நான் போயிருப்பாரு, கூப்பிடு அப்படின்றோம். ஒருவேளை தூங்கி இருந்தாலும் இருப்பாருப்பா அப்படிலாம் கேள்வி பண்றான். இவ்வளவும் முடிஞ்சுதான் சாயங்காலம் ஆச்சு, அவங்க டைம் ஓவர். இப்ப அடுத்தது நான் ஊழியக்காரன் எலியா. இப்ப பேர் போனாரு,
12 கல்லுகள் அடுக்கினாரு, ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனாரு, கட்டைகள் அடுக்கினாரு. அதுக்கு அதில் தண்ணி நல்ல தேங்கு, ஒரு நாற்றங்கால் அளவுக்கு தண்ணி தேங்குற அளவுக்கு தண்ணி அது மேலே ஊற்ற சொன்னார். தண்ணி சொதன்னு இருக்கு, கட்டைகள் நனைஞ்சு சொதன்னு இருக்கு. காளையை வெட்டியாச்சு, காளையை தோல் உரிச்சாச்சு, குடல சாணி எடுத்தாச்சு, சந்து சந்தாக துண்டு துண்டாக வெட்டியாச்சு, கட்டை மேலே போட்டாச்சு. இப்போ பற்ற வைக்கணும். சாதாரணமாக கட்டையை பற்ற வச்சா கொஞ்சம் கிருஷ்ணாவில் ஊற்றி பற்ற வைக்கணும். இதில் வேற தொப்பை கட்டையாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு கட்டையை வச்சிருக்கு. பச்சை கட்டை எரியுமானா எரியவே எரியாது. இப்போ இவன் என்ன சொன்னா, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை கேளும் என்னை கேளுன்னு 2 வார்த்தை சொன்னான். உடனே பச்சை கட்டை பத்தி எரிஞ்சு பலிபீடத்தின் மேலே வச்சிருந்த காலை பச்சிக்கப்பட்டு சாம்பல் தேவன் முகர்ந்தார், ஏற்றுக்கொண்டார். காணிக்கையை, அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். உடனே முதல்ல இவங்க எலியா பேசும்போது இது நல்ல காரியம் அப்படின்னாங்க. அவங்க யோசித்தாங்க, இஸ்ரவேல் மக்கள் கூட்டம். கடைசியா இப்படி ஒரு பலிபீடத்தை செலுத்தலாம் சொன்ன, இது நல்ல காரியம் அப்படின்னு சொன்னாங்க. பலி செலுத்தி கர்த்தர் ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ ஆகாப் ராஜா என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டான். 450 பேர்லையும் ஒருத்தம் கூட தப்பிச்சிடக்கூடாது, மொத்த பேரையும் வெட்டி போட்டுறாங்க. அவனுங்க தான் உங்களை சோரம் போக வச்சவனுங்க. ஒருத்தர் இருந்தா கூட திரும்ப உங்களை சோரம் போக வச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட மிச்சப்படுத்தாம மொத்த பேரையும் கொண்டு போனான். அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை ஒண்டியாக இருந்தாலும் துணிந்து செய்கிற சக்தி, தைரியம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு இல்லை. நான் சொல்லிட்டேன், 3 வாரமா சொல்லிக்கிறேன், ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. ஒருத்தராவது ஐயா எனக்கு ட்ராக்ஸ் கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கேட்பீங்கன்னு நான் வெயிட் பண்றேன். ஆராதனை முடிச்சு பண்ணி நின்று பார்த்துக்கிறேன். ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. அவங்க அப்படி இப்படி போறீங்க. நான் சொல்றேன், நீங்க ஊழியம் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆள் கூடவா பார்க்க மாட்டீங்க? ஒரு நாள் முழுக்க ஒரு ஆள் கூடவா சந்திக்காம இருக்கிறீங்க? நீங்க சந்திக்கிற உங்க சொந்தக்காரா இருக்கலாம், உங்க நண்பரா இருக்கலாம், யாரோ ஒருத்தரா இருக்கலாம், வழிபோக்கரா கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ட்ராக்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு ட்ராக்ஸ் ஒரு ஆளுக்கு கொடுத்த ஆளுக்கு திரும்ப கொடுக்கூடாது. 7 நாளைக்கு 7 ட்ராக்ஸ் உங்களால கொடுக்க முடியுமானா தாராளமா முடியும். ஆனா ஏன் கொடுக்க மாட்டீங்க? எலியா ஏன் எலியாவின் தேவன் கர்த்தர் என்று சொன்னார்கள்னா, எலியாவன் தனக்கு கொடுத்த விஷயத்திலே உண்மையாய் கருத்தாய் காரியத்தை செய்வதிலே கருத்துள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு உங்களுடைய திறமையை, சாமர்த்தியத்தை, உங்களுக்கு உள்ள தேவனுடைய அன்பை நான் பார்க்கணும். ஒரு நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது நீங்க சாட்சி சொல்றது என்ன சாட்சியா இருக்கணும்னா, நான் 7 ட்ராக்ஸ் எடுத்துட்டு போனேன், 7 ட்ராக்ஸுக்கும் 7 பேருக்கு தனித்தனி நபர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க எலியாவின் தேவன் உங்களுடைய தேவன். இல்லைன்னா உங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா இதான் காரணம். 7வதாக டைம்ல சொல்லி முடிச்சிடலாம். 7வதாக இதுல 36 வசனம், நான் முதல் சொன்னதுல 36 வசனம் 36 வரை வாசிக்கலாம். இது இப்ப 7வது பாத்தீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நீங்க சொன்னதுல இப்ப 3வது இருந்துச்சா? 3 சொன்னீங்கல்ல. 1 என்னமோ சொன்னீங்கல்ல, தீர்க்கதரிசி. அது வந்துச்சா? இல்ல இல்ல. சரி, இன்னொன்னு சொன்னீங்க, சாகாமல் பரலோகத்துக்கு போனவன். அப்புறம் என்ன சொன்னீங்க? கருத்தாச்சல். அப்ப நீங்க சொன்னதுல 2 வந்துச்சு, மிச்சம் 5 வரல. அப்ப அந்த 5 விஷயத்தை இன்னும் நீங்க பிடிச்சிக்காம இருக்கிறீங்க. 7வது விஷயம் பாருங்க, மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு ஏறி போனவன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாருங்க, எலியாவும் எலிசாவும் நெருக்கி நடந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பிரிக்கணும்னா என்ன செய்யணும்? அக்கினி குதிரையும் அக்கினி ரதமும் வரணும். இவங்க ரெண்டு பேர் நடுவில் விடணும். இவங்க ரெண்டு பேர் நடுவில் விட்ட உடனே ரெண்டு பேரும் தனித்தனியாக ஆனாங்க. தனித்தனியாக ஆன உடனே ஒரு சுயல் காற்று வந்துச்சு. சுயல் காற்று தெரியல, நம்ம அந்த காற்றுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், பேய் காற்றுன்னு வச்சுக்கிறோம். அது சுயல் காற்று. பேய் காற்றுன்னு நம்ம தான் பேர் வச்சுக்கிறோம். அது பேய் காற்று கிடையாது, சுயல் காற்று. இந்த சுயல் காற்றுல தான் எலியா மேலே ஏறி போனார். அது என்ன பண்ணாது? ஒரு ஆள் அப்படியே ஒரே இடத்துல நின்று சுத்தம், அது அப்படியே ஆளை மேலே கொண்டு போகக்கூடியது. அல்லேலூயா. இந்த சுயல் காற்றை பற்றி எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது. சின்ன பையனாக இருக்கும்போது இதில் சுயல் காற்று உள்ளே போயிட்டு ஒரு கீழே கிடக்கிற பேப்பர் வச்சு அம்மனை கட்டியாக போய் அந்த சுயல் காற்று உள்ளே போய் ஒரு பேப்பர் எடுத்து பிடிச்சா ரத்தம் வரும்னாங்க. நானும் இப்படியே போய் மானம் கட்டு போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்பெல்லாம் சின்ன பையன், அதனால எனக்கு தெரியாது. சின்ன பையன் உடனே அந்த மாதிரி காற்று அடிக்கும் போது உடனே கவுசர் கட்டிக்கலாம் சிறுத்து உள்ள போய் பேப்பர் எடுத்து கிழிக்கிறது. இதுவரையிலும் ஒரு கர்மமும் வரல, ரத்தமும் வரல, ஒண்ணுமும் வரல. நீங்க யோசித்து பாருங்களேன், அது எவ்வளவு அபத்தமான பொய் பாருங்க. அந்த சுயல் காற்று எவ்வளவு பெரிய மகத்துவம் செய்துக்குது. அது எலியாவை பரலோகத்துக்கு ஏற்றி செல்லுகிற செயல் காற்று, ஏறி போக செய்கிற செயல் காற்று. அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? பேய் காத்தாக்கிட்டாங்க. நானும் அது மாதிரி செய்திருக்கிறேன். நீங்க செய்தீங்களா? நீங்க கூட செய்திருந்தாலும் செய்திருப்பீங்க. சொல்றதுக்கு வைக்கப்படுவீங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதை நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க, நான் செய்தேன். நீங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது சொல்லாங்களா எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க சின்ன பையனை ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏசப்பா வரைஞ்சிட்ட பிறகு அதெல்லாம் உங்களுக்கு பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். அதனால சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து சிம்பர்லாம் பேச மாட்டாங்க. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. எலியாவின் தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா. எலியாவின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல காரணம் என்ன? இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? எலியா ஒண்ணு, புரியல, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். 2, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாக காணப்பட்டான். 3, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். 4, கருத்தாய் ஜெபித்து காத்திருக்கிறவனாக இருந்தான். 5, தேவனால் போஷிக்கப்பட்டவனாக இருந்தான். நம்ம யாரும் அது மாதிரி போஷிக்கப்படுறோம்னா இல்லை. இப்போ காலத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் எலியாவை போல ஆட்கள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. எலியாவை போல தேவனால் போஷிக்கப்படவங்க இன்னும் இந்த காலத்திலயும் இருக்கிறாங்க. சில பேர் அவிசுவாசம் இல்லாம பயத்தினாலே அவிசுவாசமா உள்ளவங்களா அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. 6வது, கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய ஊழியத்தை தைரியமா செய்கிறவனாய் இருந்தான். 7வது, மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவனே நான் சேவதே ஆவல் பூமியில் சேவ